அண்மைச் செய்தி. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் அவற்றுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெட் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்கவும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரி சுப்பிரமணிய கௌஷிக் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது ஒரு முறை பயன்படுத்தி வீசி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் உட்பட 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை தடை விதித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும், நீலகிரி முதல் கன்னியாகுமரி அகஸ்தியர் மலை வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த இருப்பில் வைக்க கொண்டு செல்ல உற்பத்தி செய்ய தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வாகனங்கள் அனுமதி வழங்குவதற்கு நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லக்கூடாது என மோட்டார் வாகன சட்டத்தில் நிபந்தனைகள் சேர்த்த அறிவிப்பு வெளியிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்து வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் உள்ள கடைகள், அதன் உரிமையாளர்கள் பிளாஸ்டிக் பைகளை அடைத்து விற்பதற்கு வரும் பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு தவிர்த்துவிட்டு மக்கும் பொருட்களை கொண்டு பாக்கெட்டுகள் உருவாக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுரை வழங்கினர். மேலும் உணவுப் பொருட்கள் எடுத்து வரப்படும் பிளாஸ்டிக் பைகளை வனப்பகுதியில் போடாமல் மீண்டும் உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளரிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் விரிவாக சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர் பாட்டில்கள், பைகள் உள்ளிட்ட அன்றாடம் தேவையான பொருட்களை அடங்கிய சுற்றுலா பைகளை வாடகைக்கு விடும் திட்டத்தை அமல்படுத்தலாம் என யோசனை தெரிவித்த நீதிபதிகள் பொது இடங்களில் குப்பைகள் செல்வதை தடுக்க வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.